வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாப் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு பஸ் ஸ்டாப். இதுதான் பஸ் ஸ்டாப்போட என்ட்ரன்ஸ் தோற்றம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மார்னிங் டைமில் லைட்டு வெளிச்சத்தில் இந்த பஸ் ஸ்டாப் ரொம்பவே அழகாக ஜொலிக்குது. பஸ் ஸ்டாப்புக்குள்ளே நாம் உள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்க்குறது வந்து இந்த பஸ் ஸ்டாப் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ண வரைக்கும் எப்படிலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தோம்னா ஏடிஎம்ஸ்லாம் இருக்குது. உள்ள அங்கங்கே டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இது வந்து பஸ் ஸ்டாப்போட ஒரு முழு தோற்றம், ஒரு மினியேச்சர் மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளே ஏராளமான கடைகள் இருக்குது. இப்போ மார்னிங் டைம் 4 மணின்றதுனால பெரும்பாலான எல்லா கடைகளுமே பூட்டி தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து புகைப்படங்கள் அழகாக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வால் டிசைனாக இருக்கட்டும், லைட் டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கு. மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. நாம் மேலே இருக்கிற லோக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறது எக்ஸலேட்டர் மூலிமா போகலாம், படிகள் மூலியமாகவும் போகலாம். இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலைய முனையத்தில் இருக்கிற மேல் மாடியில் இருக்கிற பஸ் ஸ்டாப் தான் இது. இது வந்து திருச்சி லோக்கல் பஸ்ஸுங்க வர இடம். இப்போ மார்னிங் டைம்ன்றதுனால ஒரு பஸ்ஸு கூட காணோம், ஆனால் 1-2 வந்து போயிட்டு இருக்குது. கீழே இருந்து பார்க்குறதுக்கு இந்த டிசைன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே மைக்கில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்பவே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இங்கே வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இப்போ வரைக்கும் பஸ்ஸு கிடைக்கல சென்னைக்கு போகிறதுக்கு. என்ன தான் பஸ் ஸ்டாப் நல்லா இருந்தாலும் நாம் போகிற ஊருக்கு பஸ்ஸு கிடைச்சா தானே அது நல்ல பஸ் ஸ்டாப்.